ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோன்னா, பொதுவாக காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து ஜிகே வந்து எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லைனா எங்கேருந்து வந்து கேட்குறாங்க அப்படின்னே தெரியலன்னு வந்து நினைப்பாங்க. அவங்களுக்கு சோர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து எடுக்கிறது படிக்கிறது அப்படின்னு வந்து தெரியாது. ஸோ பெருசாக என்ன வேறு இதுவெலாம் வந்து படித்து வந்து டைம் வேஸ்ட் பண்ணும் அப்படின்னு வந்து அவசியம் கிடையாது. எல்லாமே வந்து அவங்க வந்து என்சிஆர்டி நோட்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஸோ அந்த என்சிஆர்டி நோட்ஸ்லேருந்து எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து முக்கியமாக எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் ரயில்வே, இதுக்கெலாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக குரூப் டிக்கு, அதுக்கப்புறமேட்கா எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கெலாம் வந்துட்டு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். சரி, வாங்க நம்ம கிளாஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பயாலஜி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பயாலஜியில் ஃபஸ்ட்டு என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பயாலஜி அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் பீயிங்ஸ், இதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான டாபிக்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து அதை மட்டும் படித்தாலே போதும், நம்ம ஈஸியாக வந்து நிறைய மார்க்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஸோ பாட்னி அப்படின்னா என்னென்னா, ஸ்டடி ஆஃப் பிளான்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து பாட்னி. அதே மாதிரி ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸை பற்றி படிக்கிறது வந்து ஜுவாலஜி. போத் இது ரெண்டுத்தை, பாட்னி அண்ட் ஜுவாலஜி இது ரெண்டுத்தையும் பற்றி படிக்கிறது தான் வந்து பயாலஜி. ஸோ அரிஸ்டாட்டில் இவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் பயாலஜி அண்ட் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜியும் அவரே தான். பட் ஃபாதர் ஆஃப் பாட்னி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தியோஃப்ரட்டஸ். நெக்ஸ்ட்டு, இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூட் growth, reproduction, metabolism, cellular organization, respiration and excretion. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸில் வந்து இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு வளர்ச்சி, க்ரோத் இருக்கும், அது ரீப்ரொடக்ஷன், அது ரீப்ரொடியூஸ் பண்ணும், அதுக்கப்புறமேட்கா அதுக்கு தேவையான வந்து மெக்கானிக்கல் சப்போர்ட் அது எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு அது எப்படி வந்து ப்ரீத் பண்ணுறது, அது வேஸ்ட்டை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, எல்லாமே வந்து அதில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா, இதில் வந்து மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து லிவிங், இன்னொன்று நான் லிவிங். ஸோ எந்த ஒரு திங் வந்துட்டு அது வந்து க்ரோ பண்ணுது, வளருது, இல்லைனா வந்து ஒரு ரியாக்ஷன்லாம் காமிக்குதோ அதெல்லாம் வந்து லிவிங் திங்ஸ்னு சொல்கிறோம். அது இல்லாத மற்ற எல்லாமே நான் லிவிங் திங்ஸ். அதுக்கப்புறம் செல்லோட ஸ்ட்ரக்சரை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாரோட பாடியிலையுமே, ஒரு பிளான்ஸும் சரி அனிமல்ஸும் சரி, அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அப்படின்னா அது வந்து செல் தான். அப்போ செல் இஸ் த பேசிக் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்ஸ், பிளான்ட்ஸ்லையும் சரி அனிமல்ஸ்லையும் சரி. நெக்ஸ்ட்டு, இந்த செல்ஸில் வந்து 2 டைப் ஆஃப் செல் இருக்குது. ஒன்று வந்து யூனிசெல்லுலார், இன்னொன்று மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலார் அப்படின்னாலே 1 செல், அதில் வந்து ஒரு செல் தான் வந்து இருக்கும். மல்டி செல்லுலார்னால் மோர் தென் 1 செல் இருக்குது, அதுனா மல்டி செல்லுலார். நெக்ஸ்ட்டு, எக்ஸ்க்ரீஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டைஜஸ்டட் ஃபுட் எலிமினேட்டட் ஃப்ரம் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற வேஸ்டெல்லாம் வந்து வெளியே வந்து அது அனுப்புறது தான் வந்து எக்ஸ்க்ரீஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு எக்ஸ்க்ரீஷன்றது கிட்னி, டைஜஸ்டட் ஃபுட் எலிமினேட்டட் ஃப்ரம் பாடி. நெக்ஸ்ட் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது எப்படி நம்ம நார்மலாக வந்து நம்ம பாடியில் நம்ம எப்படி நம்ம ரெஸ்பிரேட் பண்ணுறோமோ அதே மாதிரி செல்லுலார் ரெஸ்பிரேஷன்றது ஒரு செல்ஸில் நடக்கிற அந்த ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் தான். A chemical reaction occurs in a cell to release energy through digestion. Next, metabolism அப்படின்னா both anabolic and catabolic reaction சேர்ந்தது தான் வந்து மெட்டபாலிசம். இதில் anabolic அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ், அதுக்கு இன்னொரு நேம் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ். catabolic அப்படின்னா இன்னொரு நேம் வந்து டிஸ்ட்ரக்டிவ், கெட்ட அப்படின்னு வச்சுப்போனாலும் அது வந்து டிஸ்ட்ரக்டிவ். நெக்ஸ்ட்டு, யூகேரியோட்ஸ் அண்ட் ப்ரோகேரியோட்ஸ், இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரோகேரியோட்ஸ் வந்து யூனிசெல்லுலாராக இருக்கும், யூகேரியோட்ஸ் வந்து போத் யூனிசெல்லுலார் அண்ட் மல்டி செல்லுலாராக இருக்கும். செல்லோட சைஸ் வந்து பார்த்தோன்னா 0.2லேருந்து 2.0 μm வரைக்கும் இருக்கும். அதில் வந்து 10 μmலேருந்து 100 μm டயாமீட்டர் வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட்டு செல்வால் வந்து பார்க்கும்போது இதில் வந்து செல்வாலே வந்து இருக்காது. ப்ரோகேரியோட்ஸில் நியூக்ளியஸ் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும், யூகேரியோட்ஸில் மட்டும்தான் நியூக்ளியஸ் வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து கேட்பாங்க, அதனால நம்ம இதெல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அப்புறம் ப்ரோகேரியோட்ஸ்லேயும்
ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும். யூகேரியோட்ஸ்லேயும் ரைபோசோம்ஸ் வந்து இருக்கும். பட் இதில் வந்து ஸ்மாலாகவும் இதில் வந்து லார்ஜாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் டிஎன்ஏ அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் செல்லுலார் ஷேப்பில் வந்து ப்ரோகேரியோட்ஸில் வந்து இருக்கும் அண்ட் லீனியர் ஷேப்பில் வந்து யூகேரியோட்ஸில் வந்து இருக்கும். மைட்டோகாண்ட்ரியா வந்து ப்ரோகேரியோட்ஸில் வந்து ஆப்செண்ட்டாக இருக்குது. யூகேரியோட்ஸில் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு நியூட்ரிஷன் பற்றி பார்க்கலாம். நியூட்ரிஷனில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோட்ராப்ஸ், இன்னொன்று வந்து ஹெட்ரோட்ராப்ஸ். ஆட்டோட்ராப்ஸ்னால் எது வந்து அதோட ஃபுட்டை வந்து அதுவே மேக் பண்ணிக்குதோ அது வந்து ஆட்டோட்ராப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட்ஸ், அது வந்து அதோட ஃபுட்டை அதுவே ஃபோட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் மூலயமா வந்து அது வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும். அதனால அது வந்து ஆட்டோட்ராப்ஸ். ஹெட்ரோட்ராப்ஸ்ன்றது அது வந்து அதால் வந்து அதோட ஓனாக வந்து ஃபுட்டை வந்து அதால் தயாரிக்க முடியாது. அது வந்து என்ன பண்ணுன்னா ஆட்டோட்ராப்ஸ் கிட்ட இருந்து அது வந்து எடுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ், நம்ம எல்லாமே நம்ம வந்து பிளான்ட்ஸ் கிட்ட இருந்து அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துப்போம். நெக்ஸ்ட் டாக்ஸானமி. கெரோலஸ் லினேயஸ் வந்து 1974 தான் வந்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. நெக்ஸ்ட் ஈச் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ரெப்ரசன்ட்ஸ் ரேங்க் கால்ட் டாக்ஸான். நெக்ஸ்ட் இதோட சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா இது வந்து டிசெண்டிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ரொம்ப பெருசு வந்து எதுனா கிங்டம் தான். கிங்டம் அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு ஃபைலம், அதுக்கப்புறமேட்கா கிளாஸ், அதுக்கப்புறம் ஆர்டர், அதுக்கப்புறம் ஃபேமிலி, அதுக்கப்புறம் ஜீனஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்பீஷிஸ். இது வந்து நம்ம கரெக்டாக வந்து ஆர்டராகவும் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா இது வந்து அசெண்டிங் ஆர்டர் இல்லை டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரிலாம் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் இந்த சிஸ்டம் ஆஃப் நேச்சரே அப்படின்ற புக்கை வந்து கெரோலஸ் லினேயஸ் வந்து எழுதியிருப்பாங்க. பொதுவாக வந்து சயின்டிஃபிக் நேம் வந்து ஒன்றுத்துக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பிளான்ட்டுக்கோ இல்லை அனிமல் நேம்க்கோ இது கொடுக்குறோம் அப்படின்றது தான் வந்து அதுக்கு பேர் நாமென்க்ளேச்சர். ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஹோமோ சாப்பியன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ ஹோமோ அப்படின்றது ஜெனரிக் அண்ட் சாப்பியன்ஸுன்றது ஸ்பீஷிஸ் நேம். இந்த ஹோமோன்றது வந்துட்டு அது கேபிட்டல் லெட்டரில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் இந்த சாப்பியன்ஸ்ன்றது வந்து இட்டாலிக்ஸில் வந்து இருக்கும். போத் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து அண்டர்லைன் பண்ணி காமிக்கணும். அப்படி தான் வந்து அதை நம்ம எழுதணும். நெக்ஸ்ட் வந்துட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். இது வந்து நம்ம பார்க்கலாம். மொத்தம் வந்து 5 கிளாஸஸ் இருக்குது. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமேலியா. ஃபஸ்ட்டு மொனீரா பற்றி வந்து பார்ப்போம். மொனீரா பற்றி பார்க்கும்போது இது வந்து யூனிசெல்லுலார் ப்ரோகேரியோட்ஸ். இது மட்டும்தான் வந்து இருக்கிறதுலே வந்து ப்ரோகேரியோட்ஸ். மிச்சம் எல்லாமே யூகேரியோட்ஸ் தான். நெக்ஸ்ட் இது வந்து ஆட்டோட்ராஃபிக்காக இருக்குது. அதாவது அதோட ஃபுட்டை அதுவே வந்து க்ரியேட் பண்ணிக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே. நெக்ஸ்ட் இது வந்து ரெண்டுமே இருக்குது. ஹெட்ரோட்ராஃபிக்கும் இருக்குது. ஹெட்ரோட்ராஃபிக் வந்துட்டு மைக்கோபிளாஸ்மா வந்து அதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஆர்கே பாக்டீரியா. இது வந்து ஹெல்ப்ஸ் இன் டைஜஷன் அண்ட் ப்ரொடியூஸ் கேஸ் லைக் மீத்தேன். இதோட எக்ஸாம்பிள் வந்து நமக்கு கவ். நெக்ஸ்ட்டு யூ பாக்டீரியா. இதுவும் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள். இது வந்து ட்ரூ பாக்டீரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரீப்ரொடக்ஷன் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏசெக்ஷுவல் டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அதுலேயும் என்ன ப்ராசஸ்னால் பைனரி ஃபியூஷன் மூலிமா வந்து நடக்குது. தென் இதில் வந்து ரைபோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு பாக்டீரியாவை வந்து டிஸ்கவர் பண்ணவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லீவென்ஹூக். இதுக்கு நேம் வச்சவங்க யார் அப்படின்னா ஹெரன்பர்க். நெக்ஸ்ட்டு சைனோபாக்டீரியா. இந்த பாக்டீரியாவும் வந்து மொனீராவோட இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஹார்ம்ஃபுல்லான பாக்டீரியா. நமக்கு வந்து இப்போது உடம்பு சரியில்லாமல் போதில் அதுக்கு முக்கியமான பாக்டீரியாவே இந்த பாக்டீரியாவாக தான் இருக்கும். லைக் டைஃபாய்டு, டெட்டானஸ், காலரா இந்த டிசீஸ்லாம் வர்றதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த பாக்டீரியா தான். அண்ட் இது வந்து ஒரு ப்ளூ க்ரீன் ஆல்கே அண்ட் இதில் வந்து குளோரோஃபில் ஏ வந்து இருக்கும். இது வந்து ஃபிக்ஸ் நைட்ரஜன். நெக்ஸ்ட்டு புரோட்டிஸ்டா. ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் மொனீரா மட்டும்தான் வந்துட்டு இருக்கிறதுலே வந்து ப்ரோகேரியோட்ஸ், மிச்சம் எல்லாமே யூகேரியோட்ஸ் தான். அதனால் புரோட்டிஸ்டா வந்து யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ் அண்ட் இதோட மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் வந்து இதில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அமீபா வந்து யூஸஸ் சூடோபோடியா, ஃபால்ஸ் ஃபீட். அமீபா வந்து எதை யூஸ் பண்ணி வந்து போகும் அப்படின்னு சொல்லணும்னா சூடோபோடியா வந்து யூஸ் பண்ணும். அண்ட் தென் ஆட்டோட்ராஃபிக் ஆர் ஹெட்ரோட்ராஃபிக் இது போத் ரெண்டுமே. அண்ட் ரீப்ரொடக்ஷனும் செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரெண்டுமே. ஸோ போத் ஹாப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு. இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆல்கே, புரோட்டோசோவன் அண்ட் மோல்ஸ்.
ஸோ புரோட்டோசோவனில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தா அதில் ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. அமீபாய்டாக இருந்துச்சுன்னா அது வந்து அமீபா. ஃப்ளஜலேட்டட்க்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா ட்ரைபெனோசோமா. அண்ட் சீலியேட்டடோட எக்ஸாம்பிள் வந்து பெரமேசியம். அண்ட் ஸ்போரோசோன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம். இதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா இது சம்டைம் மேட்ச் அந்த மாதிரி வந்து நமக்கு கொடுப்பாங்க. தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தோன்னா ஃபங்கை. ஃபங்கை வந்து இது வந்து ஒரு யூனிசெல்லுலார் யூகேரியோட்டிக். நெக்ஸ்ட் இது வந்து நான் கிரீன், அதாவது இது வந்து குளோரோஃபில் வந்து இருக்காது. தென் இது வந்து ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஸோ இது வந்து அதோட ஃபுட் அதோட சிந்தசைஸ் பண்ண முடியாது, இன்னொரு திங் கிட்ட இருந்து தான் அது வந்து எடுத்துக்குது. அண்ட் இது வந்து ஒரு சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ்னால் என்னதுன்னா ஒரு டெட் அண்ட் டீகேயிங் மேட்டர்லேருந்து அதோட ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது தான் வந்து சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதோட செல்வால் வந்து சிட்டனால் மேடாயிருக்கும். இது ஃபுட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்னு பார்த்தீங்கன்னா கிளைகோஜன் அண்ட் ஆயில் மூலிமா வந்து அப்படி தான் வந்து சேவ் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் வந்து ஃபங்கைக்கான எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஈஸ்ட்டு, அகாரிகஸ், ஆஸ்பெர்ஜில்லஸ் அண்ட் பெனிசிலியம். நெக்ஸ்ட் இந்த ஃபங்கை வந்து 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது, 3 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அது வந்து செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் அண்ட் வெஜிடேஷன். செக்ஷுவல்னாக்கா 2 கேமெட்ஸ் இல்லைனா 2 நியூக்ளியை வந்து ஃபியூஸ் ஆகுறது. அண்ட் ஏசெக்ஷுவல்ன்ற போது ஸ்போர்ஸ் வழியாக வந்து இதுவாகிறது, ஃபார்ம் ஆகுறது. அண்ட் வெஜிடேஷன் வந்து பை ஃபியூஷன் இல்லை ஃபிஷன். தென் பிளான்டே பற்றி பார்க்கும்போது இது வந்து சேம் யூனிசெல்லுலார் யூகேரியோட்ஸ். அண்ட் இது வந்து ஆட்டோட்ராப்ஸாக தான் இருக்குது. ஏன்னா பிளான்டினாலே பிளான்ட்ஸ் தான், அது வந்து அதோட ஃபுட்டை அதுவே க்ரியேட் பண்ணிக்கும். அண்ட் தென் இது போத் எல்லாமே வந்து செக்ஷுவல், ஏசெக்ஷுவல் அண்ட் வெஜிடேஷனாகவும் இருக்குது. ஸோ பேஸ்ட் ஆன் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் என்ன டைப்னா 2 டைப்பாக பிரியுது. ஒன்று வந்து கிரிப்டோகேமே, இன்னொன்று பெனிடோகிராமே. ஸோ கிரிப்டோகேமேன்றது ஹிடன் ரீப்ரொடக்டிவ், உள்ளே வந்து அது வந்து அதோட சீட்ஸ் வந்து மறைஞ்சிருக்கும். இதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாலோஃபைட்டா, பிரையோஃபைட்டா அண்ட் டெரிடோஃபைட்டா. ஸோ இதில் வந்து நோ ஃப்ளவர் சீட்ஸ், ஃப்ளவரும் இருக்காது, சீடும் இருக்காது. அண்ட் நேக்கட் எம்ப்ரியோ, அதுக்கு வந்து ஸ்போர்ஸ்னு வந்து பேர். தென் தாலோஃபைட்டாவில் அதோட எக்ஸாம்பிள் என்னென்னு கேட்டாங்கன்னா ஆல்கே, யூக்ளினா இதெல்லாம் வந்து வரும். அண்ட் தென் இது வந்து அக்வாட்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து ஆட்டோட்ராஃபிக்காக இருக்குது. இதில் வந்து செல் வால் இருக்குது. இது வந்து ஃபுட் எப்படி சேவ் பண்ணுதுன்னா ஸ்டார்ச் மூலயமா சேவ் பண்ணிக்கும். அண்ட் இதோட வாஸ்குலர் டிஷ்யூஸ் வந்து இங்கே இதில் ஆப்செண்ட்டாக இருக்கும். சரியான வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் பாடி வந்து இருக்காது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஸ்பைரோகைரா, உலோத்ரிக்ஸ், சாரா அண்ட் கிளாடோஃபோரா. நெக்ஸ்ட்டு வந்து பிரையோஃபைட்டா. Bryophyta is also called as amphibians of plant kingdom. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இதுவு. நெக்ஸ்ட்டு ரைசோட்ஸ் வந்துட்டு ரூட்ஸில் இருக்கும். வாஸ்குலர் டிஷ்யூ வந்து இதில் ஆப்செண்ட்டாக இருக்கும். இதில் வெல் டெஃபினிஷியேட்டட் பாடி வந்து இருக்கும். எப்படின்னா ஸ்டெம் அண்ட் லீஃபில் வந்து இருக்கும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து லிவர் வுட்ஸ் அண்ட் மாஸ். எல்லாத்தோட எக்ஸாம்பிள்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும் நல்லா. நெக்ஸ்ட்டு டெரிடோஃபைட்டாவில் வந்து வாஸ்குலர் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மிச்சம் ரெண்டுத்துலேயுமே வந்து வாஸ்குலர் டிஷ்யூ வந்து ஆப்செண்ட்டாக இருக்கும். டெரிடோஃபைட்டாவில் மட்டும்தான் வாஸ்குலர் டிஷ்யூ வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப். இதோட எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்சீலியா அண்ட் ஃபோன். நெக்ஸ்ட்டு பெனிரோகிராமேயில் வந்துட்டு இதில் சீட் வந்து நமக்கு வெளியே தெரிகிற மாதிரி நம்மளுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் அந்த சீட்ஸ் வந்து எம்ப்ரியோ மாதிரி டெவலப் ஆகுறத வந்து நமக்கு ஜெர்மினேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த ப்ராசஸை. இதில் வந்து என்ன டைப்ஸ் இருக்குது பெனிரோகிராமேல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னா வந்து பாய்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வந்துட்டு நேக்கடான சீட்ஸ் இருக்கும், அதாவது நம்ம கண்ணுக்கு வந்து சீட்ஸ் வந்து தெரியும். அண்ட் இந்த சீட்ஸ் வந்து நாட் என்க்ளோஸ்ட் இன் ஃப்ரூட்ஸ், மறைஞ்சிருக்காது, வெளிப்படையாகவே தெரியும். அப்புறம் பெரினியல், உட்டி, எவர்க்ரீனாக வந்து இருக்கும். இதில் ஃப்ளார்ஸ் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் சைலமில் வந்து வெசல்ஸ் வந்து இருக்காது. அண்ட் ஃப்ளோயமில் வந்து சீட் டியூப்ஸ் வந்துட்டு இருக்காது. இது வந்து விண்ட் மூலிமா அதோட பாலினேஷனை வந்து பண்ணும்.
ஏஞ்சியோஸ்பர்ம் சொல்லும்போது இது வந்து கேர்ள்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்னால் அது வந்து ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் which is also known as flowering plants. நெக்ஸ்ட்டு இது வந்து ஆனுவல், biennial அண்ட் பெரினியலாக இருக்குது. நெக்ஸ்ட் இட் இஸ் pollinated by wind, air and water. இந்த சீட்ஸ் வந்து enclosed in fruit. இது வந்து ஃப்ரூட்குள்ளே வந்து இருக்கும். இதில் வந்து அப்புறம் ஓவியோல் இருக்குது, அது மூலிமா ஓவரி மூலிமா நமக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து இதில் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த பிளான்ட் எம்ப்ரியோஸ் ஆஃப் சீட்ஸை வந்து நம்ம காட்டிலிடன்ஸ்னு சொல்கிறோம். காட்டிலிடன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சீட் லீவ்ஸ். நெக்ஸ்ட் இதில் என்ன டைப் இந்த காட்டிலிடன்ஸ் இருக்குன்னா 2 டைப் இருக்குது, மோனோகாட்டிலிடன்ஸ் அண்ட் டைகாட்டிலிடன்ஸ். மோனோகாட்டிலிடன்ஸ்னால் ஒரே ஒரு சீட், டைகாட்டிலிடன்ஸ்னால் 2 சீட். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு அனிமேலியா. அனிமேலியான்றது இது மட்டும் மல்டி செல்லுலார் யூகேரியோட்ஸ். இதில் செல்வால் வந்து இருக்காது. அண்ட் ஃபுட் வந்து எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிளைக்கோஜன் இல்லைனா ஃபேட் மூலிமா வந்து ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட்டு இதோட கிளாஸிஃபிகேஷன் வந்து நம்ம பார்த்தோன்னா இதில் வந்து நிறைய கிங்டம் வந்து ஃபைலம் தான் வந்து இருக்குது. ஸோ என்னென்ன ஃபைலம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா போரிஃபெரா, சீலென்டரேட்டா, பிளான்டி ஹெல்மெந்தஸ், ஆஷ் ஹெல்மெந்தஸ், அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா, எக்கினோடர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா அண்ட் கார்டேட்டா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து இது ஃபுல்லாகவே வந்து அனிமேலியான்றது மல்டி செல்லுலார். இதில் செல்லுலார் லெவலில் வந்து போரிஃபெரா வந்து இருக்குது. அதுக்கப்புறம் டிஷ்யூ, ஆர்கன் இல்லைன்னா ஆர்கன் சிஸ்டமில் வந்து நமக்கு வந்து 2ஆக பிரியுது. ஒன்று வந்து ரேடியல், இன்னொன்று பைலேட்ரல். இப்போ இந்த இது மட்டும்தான் வந்து ரேடியல்னாக்கா சீலென்டரேட்டா, அது மட்டும்தான் வந்து நமக்கு ரேடியல் சிமெட்ரி. அண்ட் இது வந்து ஆல்சோ டிப்ளோபிளாஸ்டிக். அவ்வளோதான், இது மட்டும்தான் வந்து இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மித்த எல்லாமே வந்து நமக்கு ட்ரிப்ளோபிளாஸ்டிக், அதுக்கப்புறம் பைலேட்ரல். அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சீலென்டரேட்டா தவிர மித்த எல்லாமே நமக்கு பைலேட்ரல் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். அப்புறம் சீலம், எது சீலம்னு வந்து பார்த்துக்கோங்க. சீலம்னா ஒன்றும் கிடையாது, பாடி கேவிட்டி. பாடி கேவிட்டி வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்து ஏசீலோமேட், வித்தவுட் சீலம். பாடி கேவிட்டி ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு சீலோமேட், ட்ரூ சீலம். ஃபால்ஸ் சீலம்ன்றது அதுக்கு நடுவில் இருக்கிறது, அது வந்து சூடோ சீலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வந்து இருக்குன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி. ஸோ எதெல்லாம் வந்து ஏசிலோமேட் அப்படின்னா பிளான்டி ஹெல்மெந்தஸ் மட்டும் வந்து ஏசிலோமேட். அதுக்கப்புறம் ஏஷ் ஹெல்மெந்தஸ் வந்துட்டு நமக்கு சூடோ சீலோமேட். மித்த எல்லாமே நமக்கு வந்து சீலோமேட். அனலிடா, ஆர்த்ரோபோடா, மொலுஸ்கா, எக்கினோடர்மேட்டா, ஹெமிடேட்டா, அப்புறம் கார்டேட்டா, இது எல்லாமே நமக்கு சீலோமேட். நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள்ஸும் ரொம்ப முக்கியம், அதுவும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ போரிஃபெரா வந்து பார்க்கும்போது அதோட எக்ஸாம்பிள் சைகான் அண்ட் ஸ்பாஞ்சிலாவாக இருக்கும். சீலென்டரேட்டான்றதுக்கு ஸ்னெடேரியா, அதோட எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரா அண்ட் ஜெலிஃபிஷ். பிளான்டி ஹெல்மெந்தஸ்க்கு இன்னொரு இது வந்துட்டு ஃப்ளாட் வார்ம்ஸ். இதில் வந்து ஃப்ளேம் செல்ஸ் வந்து எக்ஸ்க்ரீஷனுக்கு வந்து யூஸ் ஆகும். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அதோட எக்ஸாம்பிள் வந்து நமக்கு டேப் வார்ம். நீமெட்டோடா வந்து இட்ஸ் அ ரவுண்ட் வார்ம். அதோட எக்ஸாம்பிள் வந்து அஸ்காரிஸ் அண்ட் உல்சேரியா. நெக்ஸ்ட் அனலிடான்றது செக்மெண்டட் வார்ம். இதோட எக்ஸாம்பிள் எர்த் வார்ம் அண்ட் லீச். ஆர்த்ரோபோடா வந்து பார்த்தோம்னா ஜாயிண்டட் லெக்ஸ் வந்து இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு காக்ரோச், ப்ரானு, கிராபு இதெல்லாம். ஸோ இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃபைலம் ஆஃப் அனிமல் கிங்டம். நெக்ஸ்ட் மொலுஸ்கா, இது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் கிங்டம். இது வந்து சாஃப்டான பாடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டோபஸ். எக்கினோடர்மேட்டாவில் வந்து ஸ்பின்னியாக இருக்கும் ஸ்கின்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார் ஃபிஷ். ஸோ ஃபைலம் கார்டேட்டாவில் வேர்டிப்ரேட்டா வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் 5 டைப்ஸ். வந்து பைசஸ், ஆம்ஃபிபியா, ரெப்டீலியா, ஏவ்ஸ் அண்ட் மெமாலியா. பைசஸ்னால் எக்ஸாம்பிள் வந்து ஃபிஷ்ஷு. இது வந்து 2 சாம்பர்டு. இது வந்து கோல்டு பிளட்டாக வந்து இருக்கும். அனிமேலியான்றது 3 சாம்பர்டு, இதுவும் கோல்டு பிளட்டு. எக்ஸாம்பிள் வந்து ஃப்ராகு. இது வந்து போத் லேண்ட் அண்ட் வாட்டர், இது ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ரெப்டீலியாவில் பொதுவாகவே அது வந்து 3 சாம்பர்ட், ஆனால் க்ரொக்கடைலில் மட்டும் 4 சாம்பர்ட் வந்து இருக்கும். மித்த எல்லாமே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வார்ம் பிளட்டு. நெக்ஸ்ட் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ
டெரெஸ்ட்ரியல் அனிமல்னு சொல்கிறாங்க. தென் ரெப்டீலியா, இந்த ரெப்டைல்ஸ்னால் என்னென்னா, இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்னேக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ரெப்டைல்ஸ். இது வந்து என்னென்னா எதெல்லாம் முட்டை போடுதோ அதெல்லாம் நமக்கு வந்து ரெப்டைல்ஸ். ஏவ்ஸ்ன்றது வந்து பேர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இது வந்து 4 ஷாம்பர்ட். இது வந்து க்ளோரிஃபைட் ரெப்டைல்ஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் வார்ம் பிளட். இதோட எக்ஸாம்பிள் எல்லா பேர்ட்ஸுமே. மெமாலியான்றது வந்து மேமரி கிளான்ஸ், எது வந்து அதோட யங் ஒன்ஸுக்கெலாம் வந்து மில்க் கொடுக்குதோ, அதெல்லாம் ஃபீட் பண்ணுதோ அது எல்லாமே வந்து மெமாலியா. இது வந்து 4 ஷாம்பர்ட் அண்ட் வார்ம் பிளட். எக்ஸாம்பிளுக்கு ஹியூமன், வேல்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வைரஸை வந்து கண்டுபிடிச்சவங்க யாருன்னு பார்த்தா இவானோஸ்கி. அதுக்கப்புறமேட்டுக்கு வைராய்ட்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா, அது வந்து பிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுற ஒரு டிசீஸ். அதாவது பிளான்ட் பேத்தோஜன்ஸ்னு சொல்கிறோம். அவ்வளோதான். இந்த செஷன் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சுன்னா உங்களோட சப்போர்ட்டை வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலிமா வந்து காமிங்க. தேங்க்யூ.